வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நான் தான் காக்கா கோபால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது என்னன்னா, விசா இன்கொயரி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே வந்து பல பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விசாவை அனுப்பி அதில் வந்து உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலே மனமகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் சேவை செய்வதில் இதுவும் ஒரு சேவையாகவே எடுத்து நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொன்னதை வந்து கண்டிப்பாக நல்லா பல பேர் வந்து அதை பயனடைஞ்சிங்க. அதில் ஒரு ரெண்டு பேருடைய டாட்டா மட்டும்தான் அதை வந்து ஃபில்ஃபில் ஆகலை. ஸோ அதையும் உங்கள்கிட்ட ஆதாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட காட்டினேன், சொன்னேன். ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருந்தீங்க. தொடர்ந்து மக்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க, தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். ரொம்ப மகிழ்ச்சி. இதில் வந்து ஒரு முக்கியமாக நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சேன்னாக்கா, நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். யாரும் வந்து விசா வருவதற்கு முன்போ இல்லை வருவதற்கு பிறகோ பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா பல பேர் வந்து பணத்தை கட்டிட்டு, அதாவது வந்து நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு நண்பர் சொல்கிறாரு, அதை கண்டிப்பாக அதை வந்து இவங்க சொன்னால் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் யாரையுமே நம்பாதீங்க. விசாவை பொறுத்த வரைக்கும் உண்மையாக டைரெக்டாக நீங்கள் வந்து பேசி விசா எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த விசா வந்து உண்மையாக இருக்கும். ஏஜென்ட் மூலியமாகவோ பணத்தை கட்டி ஏமாறாதீங்க. பணம் தரேன், நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் பணம் கட்டாதீங்க. ஏன்னா பணங்கிறது, விசாங்கிறது வந்து இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை பக்காலையில வாங்க போகிறது கிடையாது. மினிஸ்ட்ரி அப்ரூவலோட உங்களுக்கு வந்து அந்த விசா இஷ்யூ ஆகுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கோடோட அதை இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த விதத்துலையும் வந்து குவைத் மட்டும் இல்லை, அரபு தேசத்தில் எந்த விதத்துலையும் வந்து விசா டூப்ளிகேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல அவங்களையும் கவனம் செலுத்தி மக்கள் நல்ல முறையில் வந்து வெளிநாடுகளில் வந்து வேலை செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இலவசமாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சில மேன் பவர் கம்பெனி வந்து அதை பணமாக உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரு சிறிய தொகையை வைத்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது உண்மையான ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, ஏஜெண்டாக இருந்தாலும் பணத்தை கட்டி ஏமாந்து விடாதீர்கள். ஆனால் நான் இதுவரை போன வாரத்திலிருந்து இன்று வரை நான் செக் பண்ணதில் வந்து எனக்கு வந்து 2 விசா மட்டும்தான் வந்து அன்வேலிட்னு காட்டுச்சு. அதோடைய டாட்டாவும் வந்து மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறேன். பாக்கி இருந்த 80% பேருக்கு வந்து அது உண்மையாகவே இருந்துச்சு. உண்மையிலே பயனடைஞ்சிங்க. மிக்க நன்றி. இது போல் ஒரு நல்ல ஒரு தகவல் கண்டிப்பாக என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். ஆனால் இதில் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, லோன் கிடைக்குமா, கிரெடிட் வாங்கி கொடுக்க முடியுமா, அப்புறம் வந்து ஜாமீன் போட முடியுமா அப்படிலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து விசா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நான் வந்து ஜாமீன் போடுறதோ, நான் ஃபைனான்ஸ் கொடுக்குறதோ, இல்லை நான் ஃபைனான்ஸ் வாங்குறதோ அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன். அதாவது கவர்மெண்ட் லா என்னவோ அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி அதை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாத அன்னெசரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு என்னை வந்து தயவுசெய்து துன்புறுத்தாதீங்க வாட்ஸ்அப்பில். இது வரைக்கும் யாரையும் ஒரு ஆள் கூட நான் வந்து பிளாக் பண்ணல. ஆனால் பிளாக் பண்ணுற மாரி இது வரைக்கும் யாரும் நடந்துக்கும் இல்லை. கண்டிப்பாக நான் எடுத்து சொல்கிறேன். கண்டிப்பாக அதை கேட்டுக்கிறீங்க. உண்மையிலே வந்து தேவையானவற்றை தேவை உள்ளவர்களிடம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் நான். அதனால் வந்து தயவு செய்து என்னை தேவையில்லாத கேள்வி கேட்டு உங்களுக்கும் எனக்கும் உள்ள நட்புறவை துன்புறுத்திக்க வேண்டாம் என்பதை இந்த வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.